வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி. டுடே நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 4 இந்தியன் ஃபாரின் பாலிசி, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை. இந்த பாடத்தோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 10th வந்து 3 லெசன்ஸ் நடத்தியிருப்பேன். இந்தியன் கான்ஸ்டியூஷன், செகண்ட் ஒன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது இந்தியாவோட வெளியுறவு கொள்கைகளோட முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த லெசனில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனோட ஃபாரின் பாலிசியோட பிரின்சிபல்ஸ் என்ன, அதே மாதிரி நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம நான் அலைன்மெண்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். ஸோ யார் யார் ஃபவுண்டர்ஸ், எந்தெந்த உறுப்பினர்கள், நான் அலைன்மெண்ட்னா என்ன, ஸோ யார் அந்த இதை டேர்ம் பண்ணாங்க, விகே கிருஷ்ணமேனன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை எங்கே ப்ரீஃபாக பார்க்கலாம். அதே மாதிரி வெளியுறவு கொள்கைகளோட ஸ்டேஜஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வெளியுறவு கொள்கைகள் எதற்கு, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி உள்நாட்டு கொள்கைனா என்ன, வெளியுறவு கொள்கைனா என்ன, அது ரெண்டும் சொல்கிறாங்களே, டொமஸ்டிக் பாலிசி ஃபாரின் பாலிசின்ஸ், அதுக்கான வேறுபாடுகள் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன, இதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். So foreign policy is defined as a country policy is conceived, designed and formulated to safeguard and promote our national interest, external affairs, conduct of relationship with other countries as both bilaterally and multilaterally. அதாவது வெளியுறவு கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாடு வந்து வெளியுறவு கொள்கைகளை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேஷ்னல் பாலிசி, ஓகேவா. அதாவது நம்மளோட தேசிய நலனை பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து மேம்படுத்துறதுக்கு தான் வந்து இதை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தேசிய நலனை பாதுகாக்கிறதுக்கும் அதை மேம்படுத்துறதுக்கும் பல தரப்பு உறவுகளை வந்து இவங்க வந்து பேணி காக்கணும் அப்படின்னு சொல்கிற விதத்தில் தான் வந்து இந்த ஃபாரின் பாலிசி ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இதில் சொல்லியிருக்காங்க. வெளியுறவு கொள்கை எதற்காக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நம்மளோட தேசிய நலனை பாதுகாக்கணும், மற்ற கண்ட்ரீஸோட ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா ஸோ நமக்கு வந்து அது பல்வேறு நலன் தரும் அப்படிங்கிற பொறுத்து தான் வந்து இந்த வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறத வந்து வடிவமைத்திருக்காங்க. அந்த கொள்கை தான் இந்த ஃபாரின் பாலிசி வந்து அப்படி சொல்கிறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சகம், அதாவது இந்திய வெளி விவகார அமைச்சரவை, அதாவது நம்ம இந்த இந்தியன் ஃபாரின் பாலிசி இதுவுமே வந்து எதுக்கு அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதன் அடிப்படையில் தான் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி இது வந்து வருது, இதன் கீழே தான் வருது. அதாவது பார்த்திங்கன்னா நம் நாடு வந்து மற்ற நாடுகளோட வெளியுறவு கொள்கையில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணி இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கீழே இந்த வெளி விவகார அமைச்சரவை, அதாவது ஃபாரின் மினிஸ்ட்ரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதாவது இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி, ஓகேவா. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிறுவப்பட்டிருக்கு. எந்த இயருங்கிறத முக்கியமாக பார்த்துக்கணும், 1986. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வராங்களா அவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை வந்து நியூ டெல்லியில் புதுசாக வந்து அமைச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி, அதாவது வெளி விவகார அமைச்சரவை வந்து யாரு கீழே இயங்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஓகே, வெளியுறவு அமைச்சகத்தின் கீழே தான் இது இயங்குது. ஸோ நியூ டெல்லியில் வந்து இந்த ஃபாரின் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து எந்த ஆண்டில் வந்து நிறுவப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க, 1986. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில். நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே பார்த்தீங்கன்னா 1950 வந்து வடிவமைக்கப்பட்ட சட்டத்திலே வந்து இந்த வெளியுறவு கொள்கைகளை வந்து எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51 கீழே இது வருது, ஓகே. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஆர்டிகல் 51 இது வருது. ஸோ இது வந்து என்னென்ன
ஃபாரின் பாலிசிஸ்லாம் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது சர்வதேச அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அப்படின்னுங்கிற பட்சத்துலேயும், அதே மாதிரி வந்து எல்லா நாடுகளுக்கு இடையிலையும் வந்து அவங்களோட உறவுகளை வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிறது நோக்கத்துலேயும், அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்நேஷ்னலாக அந்த சட்டம்லாம் போடுறாங்களே இந்த அமைப்பெல்லாம் வந்து மதித்து நடக்கணும் அப்படிங்கிறது நோக்கத்துலேயும், அதே மாதிரி அவங்களுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ், அதாவது சர்வதேச பிரச்சனைகளை வந்து ஒரு நடுவர் மன்றம் அப்படின்னு மாதிரி அமைத்து அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து தீர்க்கணும், அதை ஊக்குவிக்கணும், அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவங்கள வந்து ஒழுங்காக செயல்பட ஊக்குவிப்பது. இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபாரின் பாலிசியோட கொள்கைகள். இந்த 4 கொள்கைகளையும் என்னன்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஆர்டிக்கல் 15 இந்த வெளியுறவு கொள்கையோட பற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம இந்திய அரசியலமைப்பிலே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சசீல். ஸோ பஞ்சசீல் அப்படிங்கிற இந்த வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்த சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் மொழியில் அந்த இதுலேருந்து சொற்கள் தான் வந்து இந்த சான்ஸ்கிரிட் இதுலேருந்து எடுக்கப்பட்டதா பஞ்சசீல். இதை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. பஞ்சுனா வந்து 5 டெனோட் பண்ண, ஷீல்னா ரிச்சுவல்ஸ்னால் வந்து நட்பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பஞ்சசீலுங்கிறது வந்து சமஸ்கிருதத்திலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பஞ்ச் அப்படின்னா 5, சீல் அப்படின்னா வந்து நட்பண்புகள். ஸோ இது வந்து யாருக்கும் இடையிலே வந்து கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நல்லாவே இதை நோட் பண்ணிக்குவாங்க. இந்த 5 பிரின்சிபல்ஸ் தான் வந்து பஞ்சசீல் சொல்லுவாங்க. ஜவஹர்லால் நேரு, நம்ம இந்தியாவோட பிரதமராக அந்த ஜவஹர்லால் நேருக்கும் சைனாவோட சோ என் லாய் நேம் பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருக்கும் சைனாவில் இருக்கிற சோ என் லாய் அவருக்கும் இடையான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த பஞ்சசீல் அப்படிங்கிற ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 28, 1954, 28 ஏப்ரல் 1954 ஆண்டு கையெழுத்திடப்பட்டது. ஸோ அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சசீல் வந்து நம்ம இந்திய பிரதமர் இருந்த ஜவஹர்லால் நேருக்கும் சைனாவில் இருக்கிற சோ என் லாய் அவங்களுக்கும் இடையான கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த பஞ்சசீல். ஸோ எப்போங்கிற இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1954, 28 ஏப்ரல். ஸோ அந்த பஞ்சசீல் சொல்லக்கூடிய அந்த 5 பண்புகள் என்ன, அந்த நட்பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், டெரிட்டரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சோவரிஜினிட்டி. அப்போ தான் ஒரு நாட்டில் இருக்க எல்லையில் பார்த்தீங்கன்னா வந்து சோவர்ஜினிட்டி இருக்கணும், எல்லாரையுமே வந்து மதிக்கணும், அதாவது இறையாண்மை பெற்று எல்லா நாடுகளையும் மதிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து மியூச்சுவல் நான் அக்ரீஷன், அப்படின்னா பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை, அதாவது தனக்குரியது மட்டும் தான் எல்லாருமே வந்து ஆக்கிரமிச்சிக்கக்கூடாது எல்லா நிலத்தையும் வந்து. அதே மாதிரி மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ், இவங்க வந்து பஞ்சசீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்நாட்டு விவகாரங்கள்லாம் தலையிடவே கூடாது, அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட், அதாவது சமத்துவம், எல்லாருமே வந்து சமமாக இருக்கணும், அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒத்துழைப்பது. பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், ஸோ அமைதியாக சேர்ந்திருத்தல், அதை தான் சொல்லியிருப்பாங்க. பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ்னால் அமைதியாக சேர்ந்திருத்தல். ஸோ இந்த கொள்கைகள்லாம் வந்து இந்தோனேஷியாவில் 1955 ஒரு மாநாடு நடந்திருக்கும், ஆப்பிரிக்கா ஆசியா மாநாடு அப்படின்னு சொல்லி, ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸு. அதில் வந்து பாண்டுரங் அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷனில் வந்து இது வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கொள்கைகள்லாம் எப்போ எந்த ஆண்டு வந்து கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஒரு ஆஃப்ரோ ஏஷியன் அப்படிங்கிற ஒரு மாநாடு நடந்தது, ஆஃப்ரோ ஏஷியன், அதாவது ஆப்பிரிக்கா ஆசியா மாநாடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆஃப்ரோ ஏஷியன் கான்ஃபரன்ஸ்னால் ஆப்பிரிக்கா ஏஷியன் ஆசியா மாநாட்டில் வந்து 1955 இது வந்து இந்த பஞ்சசீலுங்கிறது வந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டது 1955.
பாண்டுரங் டிக்ளரேஷன். ஓகே, பாண்டுரங் டிக்ளரேஷனில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியுறவு கொள்கைக்கான அடிப்படை காரணிகள் என்ன அப்படின்ட்டு, அதாவது பேசிக் டிட்டர்மென்ட்ஸ் வெளியுறவு கொள்கைகள்னால் என்ன அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம ஜியோகிராஃபிக்கல் பொசிஷன், சைஸ் ஆஃப் டெரிட்டரி, அதாவது நம்மளோட புவியியல் அமைப்பு, அதோட பரப்பளவு எப்படி இருக்குங்கிறத அறிஞ்சிக்கணும். அதே மாதிரி நம்ம நாட்டோட வரலாறு என்ன, பாரம்பரியம் என்ன அறிஞ்சிக்கிறதுக்கும், நம்மளோட இயற்கை வளங்களை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்காகவும், நம்மளோட பொருளாதாரம் வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது மாதிரியும், ஸோ நம்மளோட கவர்மெண்ட் எப்படிப்பட்டது, ஸோ எப்படி அமைதியாக இருக்கணும், ஆயுத குறைப்பு, இந்த மாதிரி மிலிட்ரி ஸ்ட்ரென்த், நம்மளோட இராணுவத்தோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதே மாதிரி சர்வதேச நாடுகளில் நிலவக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வெளியுறவு கொள்கைகளை வந்து இது பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ ஃபாரின் பாலிசி 1950 1960 வரையும், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவங்களோட வழிவகுத்தல் படி தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஓகேவா, அதாவது நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் 1950 60 வரையுமே பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவரோட வழிகாட்டல் படி தான் வந்து இப்போ அந்த இந்தியன் ஃபாரின் பாலிசியோட இந்த பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. So broadly, non-alignment means not tying yourself off with military blocks. It means trying to view things as far as possible, not from the military point of view, though that has to come in sometimes, but independently, and trying to maintain friendly relations with all countries. ஸோ இது சொன்னவர் யார் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, இந்த மாதிரி கோட் கொடுத்து இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கொஷின்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. யார் யார் எதை சொல்லியிருக்காங்கங்கிற இதை நீங்கள் தான் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ப்ராட்லி, அதாவது பரந்த அளவில் பார்த்தீங்கன்னா அணி சேராண்மை, அதாவது நான் அலைன்மெண்ட் பற்றி ஒரு சொல்லியிருக்காரு. இது வந்து இராணுவ கூட்டத்தில் வந்து இணைத்து கொள்வதும் அல்ல, அதே மாதிரி இராணுவம் நோக்கத்திலையும் இராணுவத்தோட கண்ணோட்டத்திலையும் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் இது பார்க்காது. சில நேரத்தில் வந்து சுதந்திரமாகவும் இது முடிவெடுக்கக்கூடும். அதே மாதிரி எல்லா நாட்டோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறதுக்கும் தான் வந்து இந்த நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நான் அலைன்மெண்ட் அதாவது அணி சேராமை அப்படிங்கிறத வந்து இவர் தான் உருவாக்குனார். 1953 கிருஷ்ணமேனன் டெம்ப் 54 தான் இவர் இது பண்ணியிருப்பார். ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இது மிலிட்ரியோட சேர்ந்ததும் இல்லை, அதனால எல்லாத்தையுமே இது சுதந்திரமாக மற்றும் அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸில் தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து எல்லா பிரச்சனையும் பார்க்கக்கூடியது. அதுதான் இந்த அணி சேராமை அப்படின்ட்டு அணி சேராமையை பற்றி உள்ள கருத்தை வந்து இந்த ஜவஹர்லால் நேரு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் பற்றி பார்ப்போம். அதாவது அணி சேரா இயக்கம். ஸோ இது எந்த ஆண்டு? 1961. ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், இதை தான் சொன்னேன். 1953 நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து ஐநா சபையில், அதாவது யுனைடெட் நேஷன் அந்த சபையில் வந்து கிருஷ்ணமேனன் நேம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவரால் தான் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவரோட உரையாடல், அதாவது அவரோட ஸ்பீச்சில் தான் வந்து இந்த இந்த வேர்ட் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. அந்த சொல் ஐநாவில் உரையாடி இருக்காரு, அப்போ தான் வந்து இந்த டேர்மை வந்து காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வி.கே. கிருஷ்ணமேனன் அவர் தான் காயின் பண்ணியிருக்காரு. ஸோ 1953 ஐநா சபையில் உரையாற்றும் போது. ஸோ இது வந்து எத்தனை கண்ட்ரீஸோட மெம்பர்ஷிப் இதில் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது 120 கண்ட்ரீஸ் இருக்குது. இந்த உறுப்பு நாடுகள் வந்து 120 உறுப்பு நாடுகளும் 17 ஸ்டேட்ஸ் அப்சர்வர்ஸாக, ஓகேவா. ஸோ 17 நாடுகள் வந்து பார்வையாளராகவும் இதில் இருக்காங்க. 10 வந்து சர்வதேச
நிறுவனங்களும் இதில் இருக்குது. ஸோ இந்த அணிசேராமை மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறான், நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டில் யாரெல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்காங்கங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 120 நாடுகள் இருக்குது. அதில் 7 வந்து பார்வையாளர்களாக இருக்காங்க. 17 பேர் நாடுகள் வந்து பார்வையாளர்களாகவே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் உருவாயிருக்கு. ஸோ இதோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் இது 8th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபாரின் பாலிசி அந்த லெசன்லேயே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இதோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யாரால் வந்து இந்த ஏக்கம் வந்து இந்த நிறுவனத்தோட தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து ஜவஹர்லால் நேரு இருக்கார். அதே மாதிரி யுகோஸ்லாவியாவிலேருந்து டிட்டோ, எஜிப்டிலேருந்து நாசர், இந்தோனேஷியாவிலேருந்து சுகார்னோ, கானாலேருந்து குவாமே நுக்ரோமா. ஸோ இவங்களாக தான் வந்து இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்டோட தலைவர்கள், இவங்களால தான் வந்து எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஒரு நாட்டிலேருந்து ஒரு தலைவர்கள் வந்திருப்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. பொருந்தாதவற்றையிலும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா ஜவஹர்லால் நேரு, யுகோஸ்லாவியா டிட்டோ, எஜிப்ட் நாசர், இந்தோனேஷியா சுகார்னோ, கானா குவாமே நுக்ரோமா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து சோவியத் யூனியன் வந்து இந்த இந்தியா சோவியத் ட்ரீட்டி ஒன்று வந்து எப்போ இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 வந்து இந்த அணிசேரா இயக்கத்தில் இருந்த இந்தியா வந்து சோவியத் யூனியனோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க 20 வருஷம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீஸ், அதாவது ஒரு அமைதிக்காகவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்புறவு பாராட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஒத்துழைப்புக்காகவும் வந்து இந்த மாதிரி ஒரு பாலிசியை வந்து 1971 போட்டிருக்காங்க. யாரும் இந்தியாவும் சோவியத் யூனியன் ரஷ்யா அவங்களும் வந்து இந்த ட்ரீட்டி, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இண்டோ சோவியத் ட்ரீட்டின்னு போட்டிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இயர் முக்கியம். 1971 20 வருஷத்துக்கான இது அக்ரிமெண்ட். இது அமைதிக்காக நட்புறவு பாராட்டணும், ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில். அதே 1974 பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொக்ரான் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்டெரன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட். ஸோ சைனா நியூக்ளியர் டெஸ்ட் வந்து 1964 அந்த லோப்னார் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. இந்தியா வந்து நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம், அதுதான் வந்து சப்டெரன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்டெரனியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட் வந்து பொக்ரான் அணுகுண்டு சோதனை வந்து 1974 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து 1998 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் பின்வரும் இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூக்ளியர் டெஸ்ட் வந்து நம்ம இந்தியா வந்து 1974 பொக்ரான் எங்கே நடத்தியிருப்பாங்க, நிலத்தடி அணு வெடிப்பு திட்டம் சொல்லுவாங்க, சப்டெரன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ப்ராஜெக்ட். அதே மாதிரி சைனாவோட நியூக்ளியர் டெஸ்ட் வந்து எப்போ நடந்துருன்னு பார்த்தீங்கன்னா சீனாவோடது வந்து லாப்னார் அப்படிங்கிற இடத்துல வந்து சைனா வந்து அவங்களோட நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வருடம் 1964 அவங்க 1964 பண்ணாங்க. 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியா வந்து அது நிலத்தடி பூமிக்கடியான அணுசோதனை வந்து 1974 பொக்ரான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ 1992 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவுக்கும் சரி சைனாவுக்கும் இடையில உள்ள ஒரு நல்ல உணர்வு, ஓகேவா, ஒரு பெஸ்ட் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பாலிசி போட்டிருக்காங்க, லுக் ஈஸ்ட் பாலிசி. 1992 போட்டிருக்காங்க இந்த லுக் ஈஸ்ட் பாலிசி. அதாவது நட்புறவு பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு 1992 ஸோ எந்த மாதிரி இதை சீனாவுக்கும் சைனாவோட லுக் ஈஸ்ட் பாலிசி வந்து 1992 போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து 1998 பொக்ரான் ராஜஸ்தானில் நடந்திருக்கு. ஸோ ராஜஸ்தானில் வந்து செகண்ட் அணு சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க 1998. ஃபஸ்ட்டு வந்து 1974 நடந்திருக்கு. த செகண்ட் ஒன் பார்த்தோன்னா 1998 செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட்
பொக்ரான் ராஜஸ்தான் அங்கே நடந்திருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோ. இந்த இயர் ரொம்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா வந்து எந்தெந்த புது உலக அளவிலான தன்னோட இதை வந்து குழுக்களை வந்து எந்தெந்த புது உலகளாவிய குழுக்களை வந்து இணைத்து கொண்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ G20 பிரேசில், G20 இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, IBSA பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிக்ஸ் மாநாடு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும். இதில் எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக தான் இந்த இந்தியன் ஃபாரின் பாலிசியில் பார்ப்போம், வெளியுறவு கொள்கையில். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்டாக கரண்ட் அஃபேர்ஸும் ரிலேட்டடாக இதுக்கு படிச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த புது உலகளாவிய தன்னை இணைத்து கொண்டது இந்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ G20 இந்தியா, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரிக்ஸு. ஸோ இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட வெளியுறவு பேசிக் கான்செப்ட் என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தேசிய நலனை வந்து பேணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உலக அமைதியை வந்து நிலைநாட்டணும், அப்புறம் ஆயுதத்தை வந்து குறைக்கணும், எல்லா நாடுகளிலும் ஒரு குட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எல்லா பிரச்சனைகளும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதிக்கான வழியை வகுக்கணும். ஸோ நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த கொள்கையின்படி சுதந்திரமாக எல்லாருமே சிந்திக்கணும், செயல்படணும். எல்லா சர்வதேச விவகாரங்களை சமத்துவத்தை நாளணும். இந்த மாதிரி இந்த காலனியது ஆதிக்கம், இதெல்லாம் வந்து இன பாகுபாடு, இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற பொருட்டத்தில் தான் வந்து இதோட கொள்கையே. ஸோ சார்க்கில் பார்த்தோன்னா 8 நாடுகள் இருக்குது. 8 நாடுகள் உறுப்பினர்களாக கொண்டதான் இந்த சார்க் அமைப்பு. சார்க் அப்படின்னு பார்த்தோன்னா த சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஓகேவா? இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. த சார்க்னா த சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ இது வந்து இதோட தலைமையகம் எங்கே இருக்குது? இதோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த தலைமையகம் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. த சார்க்கோட தலைமையகம் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது 8 உறுப்புகள் கொண்ட நாடு, 8 நாடு இதில் உறுப்பினர்களாக இருக்குது. த சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ இது ஒரு சேட்டலைட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டாலஜி சேட்டலைட்டு பை இந்தியன் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோ. இது வந்து சார்க் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்ரோ அதாவது வந்து ஸோ சவுத் ஏஷியாவில் இருக்கிற அந்த பேரிடர் குறைக்கணும் அப்படி அந்த மேலாண்மைக்காக ஸோ இஸ்ரோ வந்து அமைக்கப்பட்ட சார்க். ஸோ அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தொடர்புக்காக, கம்யூனிகேஷன் மெட்ராலஜி சொல்லுவாங்க, செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்வுக்காக வந்து இந்த சார்க் அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து இஸ்ரோ வந்து செலுத்த உள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, சார்க் சேட்டலைட் எந்த பர்போஸ்க்காகன்னு பார்த்துக்கோங்க. கம்யூனிகேஷன் மெட்ராலஜி. ஓகேவா? அதாவது செய்தி தொடர்பு மற்றும் வானிலை ஆய்வுக்காக இந்த சார்க் செயற்கைக்கோளை வந்து ஏவுதலாக இருக்காங்க. ஸோ இதோட கண்ட்ரிஸ் எந்தெந்த நாடுகள் உறுப்பினர்களாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை நான் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 நாடுகள் இதோட உறுப்பினர்களாக இருக்காங்க. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மால்தீவ்ஸ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபாரின் பாலிசினா என்ன, டிப்ளமோசினா என்ன? ஸோ வெளியுறவு கொள்கை வந்து எதுக்காக? ஸோ தேசிய நலனுக்காக தான் இதை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். எல்லா கண்ட்ரீஸோடய ஒரு நல்ல உறவு நிலைநாட்டணும், அதே மாதிரி எல்லா கண்ட்ரீஸோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதான் இந்த ஃபாரின் பாலிசி. டிப்ளமோசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்றா போல் செயல்படுவது தான் வந்து ஃபாரின் பாலிசிக்கான இந்த ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிப்ளமோசி. ஸோ அதாவது
ஒரு அந்த சுச்சுவேஷன் எப்படி அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஃபாரின் பாலிசியை வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதான் டிப்ளமேசி. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் பெரியாரிட்டியை வந்து அவங்களோட பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு வந்து கொடுக்குது. எந்த நாடுக்கு வந்து அந்த மாதிரி ராஜதந்திர முன்னுரிமை, அதாவது அரசியல் மற்றும் ராஜதந்திர முன்னுரிமைகளை கொடுக்குது, பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ் இந்த கண்ட்ரிக்கு தான் வந்து தன்னோட அரசியலையும் சரி ராஜதந்திரத்துக்கான முன்னுரிமை, அதாவது பிரியாரிட்டியை வந்து பக்கத்தில் இருக்க நாடுகள் நேபரிங் கண்ட்ரிக்கு கொடுக்குது. அந்த எந்த நாடுன்னு கேட்டாங்கன்னா மாலத்தீவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா வித் நார்த் ஈஸ்ட் ஏஷியா. மியான்மர் தான் வந்து லேண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த கண்ட்ரிஸ் Association of the Southeast Asian Nation. So ASEAN, Association of Southeast Asian Nation. ஸோ the full forms எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதை கூட கேட்கலாம். அதாவது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நார்த் ஈஸ்ட் ஏஷியா, அதாவது வடகிழக்கு இந்தியாவும் சரி வடகிழக்கு இந்தியாவிலேருந்து தென்கிழக்கு ஆசியா வரையும் தான் வந்து இந்த மியான்மர் இருக்குது. அது இந்தியா வந்து தெற்காசியா நாடுகளோட கூட்டமைப்பில் இருக்குது. இது வந்து மியான்மர் வந்து ஒரு பாலமாக திகழுது. என்னன்னா நார்த்து டு சவுத் வரையுமே வந்து இருக்கக்கூடிய எல்லா ஆசிய நாடுகளுக்குமே இந்தியாவுக்குள்ள பார்த்திங்கன்னா வந்து மியான்மர்ங்கிற ஒரு இது வந்து ஒரு பாலமாக இருக்குது. அந்த கண்ட்ரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாலமாக அமையுது. எதுக்கு? இந்த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன் இந்த கூட்டமைப்புக்கு வந்து ஒரு பாலமாக திகழக்கூடியது இந்த மியான்மர்ங்கிற ஒரு கண்ட்ரி. அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷனுக்கு பாலமாக அமையும் இந்த லேண்ட் பிரிட்ஜ் அந்த கண்ட்ரின்னு பார்த்தா மியான்மர். ஸோ நார்த்லேருந்து சவுத்தில் இருக்க ஏஷியா இதுக்கு ஃபுல்லாக இதுதான் வந்து ஒரு பாலமாக அமையுது. எந்த கண்ட்ரின்னு கேட்பாங்க. ஸோ மியான்மர். ஸோ இப்போ டொமஸ்டிக் பாலிசிக்கும் ஃபாரின் பாலிசிக்கும், அதாவது உள்நாட்டு கொள்கைக்கும் வெளிநாட்டு கொள்கைகளுக்கும் இடையான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்துப்போம். இப்போ உள்நாட்டு கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இப்போ ஒரு நாடுனா அந்த நாட்டுக்குள்ளேயே தான் வந்து எல்லா பிரச்சனைகளையுமே வந்து டீல் பண்ணிக்கணும். இது வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகாது. ஸோ இப்போ இந்தியாவுக்குள்ளே என்னென்ன கான்சிக்வன்ஸ் போகுது, என்னென்ன பிரச்சனைகள் அவங்களே வந்து அதை டீல் பண்ணிக்கணும். இப்போ ஃபாரின் பாலிசினா அப்படி இல்லை. வெளியுறவு கொள்கைனா என்ன? ஸோ ஒரு நாடு மற்றொரு நாடோட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா இதையுமே வந்து தீர்த்துக்கிறது தான், டீல் பண்ணுறது. ஒரு நாடு வந்து மற்றொரு நாட்டோட சேர்ந்து தான் இதெல்லாம் பார்க்கணும். அதுதான் வந்து ஃபாரின் பாலிசி. உள்நாட்டு கொள்கை அப்படிங்கும்போது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விவகாரங்கள், அதே மாதிரி நம்மளோட சமூக நலம், பொருளாதாரம் எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து சமூக பிரச்சனையாக இது பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆக்ட் சட்டங்கள்லாம் வந்து உள்ளே அடக்கினது தான் வந்து உள்நாட்டு கொள்கையில் இருக்குது. ஆனால் வெளிநாட்டு கொள்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரேட் டிப்ளமோசி. ஸோ அதில் வந்து வணிகம் வரும். அதிலே மாதிரி ராஜதந்திரமான இது இருக்கணும். அதே மாதிரி டிஃபென்ஸ் தடுப்பு நடவடிக்கைகள், பாதுகாக்கிறது, உளவுத்துறை, இதே மாதிரி நிறைய வெளிநாட்டோட நம்ம இது அவங்கவுங்க வேர்ல்ட் லெவலோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இதனால் இது வந்து வெளிநாட்டு கொள்கையில் இதெல்லாம் வரும். இது நம்ம உள்நாட்டு கொள்கைங்கும்போது நம்ம சட்டத்துக்குள்ளே அடங்கியிருக்கு இதெல்லாம். அதை நம்ம நாட்டுக்குள்ளே நம்மளே பார்த்துக்கலாம். வெளிநாட்டு கொள்கை அப்படிங்கும்போது மற்ற கண்ட்ரீஸோட எந்த ஒரு பகைமையும் பாராட்டாமல் எல்லாத்தையுமே வந்து சுமூகம் முடிக்கிற மாதிரி பார்க்கணும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க டிஃப்ரென்ஸ் பண்ணி. ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் லெசனை.
நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். கீப் வாட்சிங் பவர் டிஎன்பிசி அகாடமி. தேங்க்யூ.